அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அக்டோபர் மாத கிரக பெயர்ச்சிகளால் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம், அதே மாதிரி கல்வி சார்ந்த சில ஒரு மாற்றங்கள் அப்படின்னா முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகராசியில் பிறந்தவங்க, உங்களுடைய ராசி எப்போவுமே ஒரு ஜலராசி. இந்த ஜலராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு மேடு வள்ளம் எத்தனை இருந்தாலும் உங்களுடைய சிந்தனைகள் என்னவோ அப்படின்னா வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு தடுமாற்றங்களான இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் எதையுமே நீங்கள் அதை பார்த்து பயந்துக்காமல் இது எப்படியுமே நம்மளால் சாதிக்க முடியும், இது சரிப்படுத்த முடியும், நம்மளுடைய இலக்கை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை மிக்கவங்க தான் இந்த கடகராசியில் பிறந்தவங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் சமீப காலமாக பார்த்துட்டோம்னா எல்லா ஒரு துயரமான ஒரு சூழ்நிலைகளையும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது குடும்ப ரீதியிலையும் சரி, நண்பர்கள் வட்டாரத்துலேயும் சரி, யார் மேலே அதிகமாக அன்பு வச்சோமோ அந்த இடத்துல ஏமாற்றம், பிரிய வேண்டிய சில சூழ்நிலைகள், அதாவது உதவி செய்தவங்க உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க, கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம சம்பாரித்தது கணக்கு போட்டோம்னா பெரிய ஒரு பணமாக இருக்கும். ஆனால் மிச்சம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா எல்லாமே விரயங்கள் தான் அதிகமாகி போச்சு, நஷ்டம்தான் அதிகமாகி போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே சமீப காலமாக நீங்கள் சந்திச்சிட்டிங்க. இந்த காரணம் இதுக்கு கண்டகச்சனி, அஷ்டமச்சனி எல்லாம் முடிஞ்சது. ஏன்னா மாற்றம் வரலையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஏன்னா மாற்றங்கள்ங்கிறது உங்களுக்கு கிரக பயிற்சிகளால தான் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வரும். காரணம் என்னென்னா குரு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு அதாவது பாக்யாதிபதி, சரிங்களா? அந்த பாக்யாதிபதி 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார் சமீப காலமாக. அப்போது இந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சில வாய்ப்புகள் வந்தாலும், சில பணம் சம்பாரித்தாலும் அது ஒன்று நாம் நினச்ச மாதிரி அதிகமான வருவாயை தேட முடியல, இல்லையா அப்படியே தேடின வருமானத்தை நம்ம சரியாக பயன்படுத்த முடியல, நஷ்டங்கள் ஆகிப்போச்சு. அப்படின்னா ஒன்று மருத்துவ செலவு பண்ணுறது, இல்லையா அடுத்தவங்கக்கிட்ட கொடுத்து ஏமாறுறது, இல்லை நாம் உழைச்ச பணமே நமக்கு கை சேராமல் இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அந்த குரு இது விரயஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுக்கு எல்லாமே நஷ்டத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருந்த சூழ்நிலை மாறி இந்த அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி உங்களுடைய ஜென்மத்துக்கு கஜகேஸ்வரி யோகம் அப்படின்னா குரு சந்திர யோகம் பெற்று ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்பட போகுதுங்க. அந்த குரு கரெக்டாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அற்புதமான ஒரு பலம். காரணம் ஏற்கனவே உங்களுக்கு தொழில் ரீதியில் இருந்த சில இன்னல்கள், ஏன்னா 10ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு, அந்த செவ்வாய் இப்போ 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. அப்போ இந்த 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், வீடு மண்மனை பொன்பொருள் ஆடம்பரம், அரசாங்க சார்ந்த சில உதவிகள், இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க. இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா முயற்சிகள் எடுத்திருப்பீங்க, நல்லா படிச்சிருப்பீங்க, அமோகமான ஒரு டேலண்ட்டாக இருப்பீங்க. ஆனால் உங்களை விட கீழே அப்படின்னா உங்களை விட டல்லாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு சில வாய்ப்புகள் ஈஸியாக அமைஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்தவங்க பார்த்தோம்னா அவங்க அபூர்வமான ஒரு வளர்ச்சிகள் அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கை கெட்டுதுங்க, வாய் கெட்டல. நடக்கும்னு எதிர்பார்த்து நம்பிக்கையோடு இருந்தங்க, ஜஸ்ட் மிஸ்ஸில் எல்லாமே போயிடுச்சுங்க. மறுபடியும் பார்த்தா அடுத்த கட்டத்தை நான் எதிர்பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில், அதாவது கடகராசி அன்பர்கள் கடினமான மன உளைச்சலை ஆளாகிருப்பீங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய காலமாக தான் இந்த அக்டோபர் மாதம் ஏற்பட போகுது. காரணம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு கடகராசி அன்பர்களுக்கு 12ஆம் அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி அதாவது விரையாதிபதி அதாவது புதன் பகவான் 3ஆம் இடத்துல ஆட்சி உச்சபலம் அடைஞ்சு இருந்தாருங்க. இந்த புதன் ஸ்டார்டிங்கில் 2ஆம் தேதியே அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகி போயிடுறாருங்க. இதில் ஒரு பயங்கரமான சூட்சமம் என்னன்னு பார்த்துட்டோம்னா
சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்து கேதோட ஒரு இணைவில் இருந்தார். அப்போது உங்களுடைய பேச்சு உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. சமீப காலமாக நீங்கள் ஒரு சொல்லக்கூடிய வார்த்தை அது ஏற்கனவே நம்ம ஒன்று சொன்னோம்னா சொன்ன பிரகாரம் நடந்துக்குவோம். ஆனால் அது மாதிரி நடந்துக்க முடியுமா, சரியாகுமாங்கிற ஒரு பயம் குழப்பத்தில் இருந்தீங்க பார்த்தீங்களா? அந்த குழப்பங்கள் அந்த சுக்கிரனும் கேதுவும் இணைவுனால் ஏற்பட்டது. இது வார்த்தையில் மட்டும் இல்லைங்க, வாழ்வாதாரத்தையே பாதிச்சிருக்கும், குடும்ப நிம்மதியாக பார்த்து. சில பேர்லாம் பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையை கணவன் மனைவிகள் ஒற்றுமை இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும், பிரித்து வச்சிருக்கும் இல்லையா, ஒரே இடத்துல இருந்து சந்தோஷம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை. சிலர் பார்த்தோம்னா அன்பால் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூட, அதாவது ஒரு அன்பை பரிமாற்றம் பண்ணியிருப்பீங்க, அதாவது திருமணம் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனில் அதாவது நம்பிக்கை வச்சுருப்பீங்க. பார்த்தோம்னா உறவாக இருந்தவங்க நீ என்ன பார்க்கலாம் நான் என்ன அப்படிங்கிற அளவுக்கு வெறுப்புகள் உண்டாக்கி பிரிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே உண்டாயிருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட அந்த சுக்கிரன் இந்த மாதத்தில் 9ஆம் தேதி, அதாவது இந்த கேதுப்புடைய பிடியிலிருந்து 3ஆம் இடத்திற்கு உபஜயஸ்தானத்திற்கு முயற்சி ஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அப்போது புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம், இது அதாவது நீச்சபங்க ராஜயோகம் சுக்கிரன் ஏற்பட போகுதுங்க. அப்போது 4ஆம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகங்கிறது குடும்ப வாழ்க்கை மட்டும் இல்லை, நிம்மதி, சந்தோஷம், மண்மனை பொன்பொருள், ஆடம்பு சார்ந்த விஷயங்கள், யாருக்கு முன்னால் நம்ம அதில் பாதாளத்துக்கு போய் நம்ம உட்காரணும்னு நினச்சி நம்மளை தள்ளி விட்டாங்களோ அவங்களுக்கு முன்னால் உயர்வான ஒரு பொசிஷனில் ஒரு அந்தஸ்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்பட போகுதுங்க. இது வெளியூர் போகக்கூடிய பிரயாணங்கள், ஒரு வெளிநாடு தொடர்பு மிக்க தொழில்கள், நிச்சயமாக இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். மருத்துவ சார்ந்த விஷயங்கள், ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கலைத்துறையில் இருந்து சாதிக்கணும்னு நினச்சி கடுமையாக உழைச்சிருந்து எனக்கு எல்லாமே நான் மற்றவங்களை வாழ வச்சேன், என்னை வச்சு மற்றவங்க உருவாகிட்டு இருக்கிறாங்க, நான் என்னால் பண்ண முடியலைங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்ட உங்களுக்கு நீங்கள் ஒரு ராஜ வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு திட்டம் தீட்டினா அதில் சக்ஸஸுங்களை எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. சரிங்களா? எது செய்யணும்னு நினைக்கிறீங்களா துணிஞ்சு நின்று செய்யுங்க, நிச்சயமாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சியில், ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சில வாய்ப்புகள் பிரேக் ஆகும், அது அடுத்தவங்களால தான் தடங்கள் வரும், புரியுங்களா? அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல ராகு நண்பர்கள்னாலையும், அதே மாதிரி உங்களை நம்ம யார் அதிகமான பாசம் வச்சுருக்கிறோமோ அந்த இடத்துல சில மோசங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால அடுத்தவங்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதுங்க. உங்களுடைய முயற்சியில் நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதில் முழுமையான கவனத்தை எடுங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸாக சாதித்து முடிச்சிருவீங்க. இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையில் பிரிவு சார்ந்தவங்க ஒன்று சேருவீங்க, முதல் வாழ்க்கை அமைச்சு போராட்டமாக இருக்குது, கோர்ட்டு கச்சேரி பஞ்சாயத்தாக இருக்குது, பூர்வீகத்தில் இருந்த சொத்துனால பிரச்சனையாக இருக்குது, இப்படி எல்லாம் சிக்கல்கள் இருக்கும். அதுக்கெல்லாமே தீர்வுகள் உண்டாகக்கூடிய சில வாய்ப்புகள் ஏற்படுத்துவீங்க இந்த அக்டோபர் மாதத்தில். சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார பலன். கோச்சாரங்கிறது உங்களுடைய ராசியை வச்சு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த தசாபுத்தி சாதகமான யோக தசாபுத்தியா இல்லை பாதகமான தசாபுத்திகள் நடந்துட்டுருக்குதா அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் இந்த நடக்கக்கூடிய காலத்தை இது எப்படிங்கிறது நிர்ணயிக்க முடியும். அதனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா கடுமையாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, எவ்வளோ சிரமங்கள் படக்கூடாது, உயிர் ஒன்று தாங்க போகலை, அவ்வளோ கஷ்டங்கள் நான் அனுபவிச்சுட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் நேற்று அப்படி இருந்தாங்க, இன்றைக்கி பார்த்து இவ்வளோ ஒரு மாற்றங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க, எப்படின்னே தெரியலையே அப்படின்ட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. அதுக்கு எல்லாமே சில பேர் ஜாதகத்தில் சில யோகமான அமைப்புகள் அப்படின்னா சில ஜாதகத்தில் யோகங்கள் இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி யோகங்கள் என்ன இல்லை பாதகமான ஒரு பாதிப்புகள் ஏதாவது இருக்கா, அதுக்கு எந்த இறைவன் வழிபாடு பண்ணலாம், இல்லை எந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கலாம், எந்த மாதிரி வீட்டில் அப்படின்னு என்ன வாசலில் குடியிருக்கலாம், என்ன வாசப்படி, இல்லை பூர்வீகம் நமக்கு ஆகாதா, இல்லை பூர்வீக சொத்தில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனையா, இல்லை வெளியூர் போனால் நல்லா இருக்கும், அப்படிலாம் இந்த ஜாதகத்தை வச்சு தான் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழு ஜாதக பலன்களை
பொறுமையான நேரத்தில் அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. நிச்சயமாக அதாவது கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் பொன்னான காலமாக அமையும். இந்த பதிவில் கண்டிப்பாக இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து சில வரக்கூடிய பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.